ஏன்? அதிகாரம் மிக வலிமையானது. அதிகாரம் மிக வலிமையானது. படிக்கும் போதே தோணுகிறது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது தோன்றுகிறது. அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர். ஆம், அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது. அடுத்த வரி தோன்றுகிறது. எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இது அண்ணல் அம்பேத்கர். பல நூறு ஆண்டுகளாக தமிழ் பேரினம் தூக்கி சுமந்து வருகிற வழி வேதனைக்கு ஒரே மருந்து வெற்றி. வேதனைக்கு மருந்து என் தம்பி தங்கைகளே சாதனை தான், வேற மருந்தே கிடையாது. என்ன சாதனை? எது ஒன்று சாத்தியமில்லை என்று சொல்கிறார்களோ அதை சாதிப்பதான் சாதனை. எந்த இடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டாய் அந்த இடத்தில் நீ மதிக்கப்படுகிற அளவிற்கு உயர வேண்டும். அதான் சாதனை. எந்த இடத்தில் நீ தவிர்க்கப்பட்டாய், புறந்தள்ளப்பட்டாய் அந்த இடத்தில் நீ போற்றப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும். அதான் சாதனை. இவனெல்லாம் ஒரு ஆளா என்று கருதியவர்கள் 234 தொகுதியிலையும் வேட்பாளரை நிறுத்த சீமானுக்கு ஆள் இருக்கா என்று கேட்டவர்கள் இப்போது இவன் தான் ஒரு ஆள் என்று பதறுகிறார்கள். 234 தொகுதிகளையும் போட்டியிடுகிற கட்சி, 40 தொகுதியிலும் போட்டியிடுகிற கட்சி, தமிழ்நாட்டில் ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும். மற்றவர்களுக்கு ஆள்லையா இருக்கு, ஆனா பயம். பணம் இருக்கிறது, வேற என்ன இருக்கிறது? என்னிடத்தில் பணம் இல்லை, மானமிக்க என் இனம் என்னோடு இருக்கிறது. அந்த தெம்பும் திமிரும் நம்பிக்கையும் எங்களுக்கு அடர்த்தியாக இருக்கிறது. என் மக்கள், என் நாடு, என் நிலம், என் வளம், என் உரிமை, என் மொழி, என் பிள்ளைகளின் கல்வி, என் மக்களின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு, நஞ்சில்லா காற்று, நஞ்சில்லா நீர், நஞ்சில்லா உணவு, இதை கொடுப்பதே என் கனவு. எங்களுக்கு ஒரு கனவு, ஒரு நோக்கம். இதில் எதுவுமே இல்லை இவர்களுக்கு. அன்பு தம்பி தங்கைகளே, கஷ்டப்படுகிற மக்களின் கடைசி புகலிடம் கடவுள். அயோக்கிய அரசியல் தலைவர்களின் கடைசி புகலிடம் காசு. எப்படியாவது காசை கொடுத்து வாக்கை வாங்கிவிட வேண்டும். உங்கள் பிள்ளைகள் வாக்கை பெறுகிறோம், அவர்கள் வாங்குகிறார்கள். ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. நாங்கள் இதுவரை வெல்லவில்லை, ஆனால் என் மக்கள் எங்களை நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள். இந்த பிள்ளைகள் வந்தால்தான் நாடும் மக்களும் நன்றாக இருக்க முடியும். ஏன்? நாங்கள் எடுத்து வைக்கிற தத்துவ கோட்பாடுகள். நாங்கள் தமிழ் தேசிய மக்களுக்கு அரசியல் செய்ய வந்தவர்கள் என்று கருதுகிறீர்களா? இல்லை, எங்கள் அரசியல் கோட்பாடு உலகம் முழுமைக்கும் பொதுமையானது. அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல, அண்ணல் அம்பேத்கரை ஒரு சாரிய குறியீடாக நீங்கள் பார்க்க முடியாது. உலகெங்கிலும் எங்கெங்கு மானுட சமூகம் அடிமைப்படுத்தப்பட்டு, தாழ்த்தப்பட்டு, வீழ்த்தப்பட்டு கிடந்ததோ அது எல்லாவற்றுக்குமான விடுதலைக்கு, உரிமை மீட்புக்கான குறியீடாக தான் பார்க்க வேண்டும். அப்படித்தான் ஆபிரகாம் லிங்கனை, அப்படித்தான் மார்ட்டின் லூதர் கிங்கை, அப்படித்தான் நீங்கள் பார்க்கணும். அப்படித்தான் சுபாஷ் சந்திர போஸ் பார்க்கணும், பகத்சிங்கை பார்க்கணும், பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேராவை அப்படித்தான் பார்க்கணும். அப்படித்தான் நம்ம உயிர் தலைவன் பிரபாகரனையும் பார்க்கணும். அவர் தமிழ் தேசிய விடுதலை, தமிழின மக்களின் விடுதலை, அதற்காக போராடினார் என்று ஒரு குமிழ் சிமிழுக்குள் அடைக்கக்கூடாது. உலகெங்கிலும் ஒடுக்கப்பட்டு, அடிமைப்படுத்தப்பட்டு, அழித்து வைக்கப்பட்ட தேசிய இனங்களின் உரிமைக்கு போராடுவதற்கான முன்னத்திய ஒரு குறியீடு என்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.